மேட்ச் வந்து எக்ஸ்பெக்டட் பண்ண மாதிரி மேட்ச் சூப்பராக தான் போச்சு. ஆனால் என்ன தோனி கடைசியில் பார்க்கறது தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். தோனியோட ஃபைனல் மேட்ச் இத பத்தி கேக்குறாரு. கண்டிப்பா பிளே ஆஃப் போவோம், வின் பண்ணுவோம்னு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். தலைக்கு மட்டும் ரிட்டையர்மெண்டே இருக்க கூடாதுங்க. அதுதான் எங்களோட விஷயம் இருக்கும். இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ஒர்த்தா இருந்தது. நாங்க வின் பண்ணிட்டோம். பெங்களூர் போறதுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் ரொம்ப எந்துவா இருக்கு. அடுத்து பெங்களூர் மேட்ச் பாக்குறதுக்கு. இன்னைக்கு தோனி விளையாடுறத மட்டும் தான் பார்க்க முடியல, மீதி எல்லாமே சூப்பர். நாங்க வந்து பார்த்த டைம்ல வின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் இது மேட்ச. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அதுதான் அதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்தோம். ஏன்னா திருப்பி ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களை காட்ட முடியாது அப்படிங்கறதுக்காண்டி தான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தோம். இனி நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரோ என்னன்னு தெரியல, அதுக்காக தான் இவங்களெல்லாம் காட்டணும்ட்டு லைவா பார்த்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம போலிங் வந்து எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. அது வந்து குறைய சொல்ல முடியாது. ஒவ்வொரு போலரும் அவங்க எவ்வளவு டஃப் பண்ண முடியுமோ அவ்வளவு டஃப் பண்ணி ரன்னை கண்டெயின் பண்ணாங்க. ஒரு 6 கிட்ட இவ்வளவு கம்மி ஸ்கோர் வந்து எடுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெரிய பெரிய டீமோட ஸ்கோரையே அவங்க நல்லா அடிக்கிறாங்க. என்ன ஒண்ணு கடைசியா டோனி இறங்குவார், ரொம்ப ஆரவாரமா பார்த்தோம். கடைசி ஓவர்ல இறங்குவார் பார்த்தோம். பரவாயில்ல, சென்னை வின் பண்ணது எல்லாருமே ஒரு சந்தோஷம் தான். தலையை வந்து ஃபீல்டிங்ல பார்த்தாச்சு. வின் பண்ணதும் எல்லாருக்குமே சந்தோஷம் தான், ஹாப்பி தான். சிஎஸ்கே கன்ஃபார்ம் பிளே ஆஃப் போவோம், வின் பண்ணோம். இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. பட் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது என்னன்னா ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆக்சுவலாக டிவிலலாம் வீட்டில் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல ஹை ஸ்கோராக தான் இருந்திருக்குது. பட் இந்த ஹோம் கிரவுண்டில் நாங்கள் அதிகமாக ஹை ஸ்கோர் அவங்க அடிப்பாங்க. ராஜஸ்தான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க, திரும்ப நம்ம சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இதில் வந்தோம். பட் ஆனால் லோ ஸ்கோர் ஆனது. இருந்தாலும் சென்னை ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பா சென்னை தான் கப் அடிப்பாங்க. சரி, தோனியை ஃபுல் கிரௌடுமே வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால உள்ள பேட்டிங் வருவாருன்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்ரி விக்கெட் விழும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தோனி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தோனிக்காக கத்திக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனா ஸ்கிரீன்ல தோனி காமிச்சால உள்ள வர்றது மாதிரி காமிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் தோனி வராதது எல்லாருமே வந்து ஆல் பீப்புள்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப இதுவாயிட்டாங்க, எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க. அவர் வராததுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டாங்க.